السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وإلى وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் எங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது செய்திருக்கிற மிகப்பெரிய கிருபையினால் இஸ்லாத்தின் மீது வாழச் செய்து அதனுடைய கடமைகளை புரியக்கூடிய சிந்தனை சக்திகளையும் கொடுத்து அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். மவுத் வரைக்கும் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்கும் மவுத்தாகின்ற நேரத்தில் ஈமானோடு மவுத்தாகுவதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் புரிவானாக. அருமையானவர்களே, மனிதன் அமல் செய்வதற்குண்டான ஆசைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக அமல்களிலிருந்து தப்பிப்பதற்குண்டான காரணங்களை மனிதன் தேடுகிறான். ஏதாவது ஒரு காரணம், ஏன் நீங்க அமல் செய்யல, எதற்காக வேண்டி நீங்கள் கடமைகளில் கவனக்குறையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மனிதன் அவனுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போன்று பதில் சொல்வான். தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லுவான். நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக வேண்டி உழைக்க வேண்டியது இருக்கிறது, சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது, அதனால என்னால கடமைகளை சரியா நிறைவேற்ற முடியல. இது தொழுகையை நிறைவேற்றுவதற்கு மனிதன் சொல்லுகின்ற காரணம். என்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு சம்பாதிக்கணும், அதனால என்னால என்ன செய்ய முடியல, தொழுக வர முடியல. சரி, அதையெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. நீங்கள் வெளியிலே சென்று சம்பாதிக்காமலேயே உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார தேவைகள், வாழ்வாதாரம், உணவிற்கு, உடைக்கு, இருப்பிடத்திற்கு தேவையான வசதிகள் வந்துருச்சுன்னு சொன்னா தற்காலிகமா ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன செய்யறது, தப்பிக்கிறது. ஏன் நீங்க கடமைகளை நிறைவேற்றல அப்படின்னு சொன்ன, நான் என்ன செஞ்சுட்டேன், முக்கியமான வேலையா வெளியூருக்கு போயிட்டேங்கிற. முக்கியமான வேலையா வெளியூருக்கு போனா மார்க்கம் என்ன சொல்லுது, எந்த ஊருக்கு நீங்க போறீங்களோ அந்த ஊர்ல போய் என்ன செய்யணும்,
தொழுகையை நிறைவேற்றணும். ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஊருக்கு போனேன் அப்படின்னு சொன்னா எத்தனை நாள் ஊருக்கு போறோமோ அத்தனை நேரம் என்ன செய்யறது, தொழுகையை பத்தி சிந்தனையே வர்றதில்லை. அப்ப தற்காலிகமாக இந்த ஒரு தொழுகையை தவற விடுவதற்கு மனிதன் என்ன செய்யறான், காரணங்களை தேடுறான். சமீபத்தில் நமக்கு ஒரு பெரிய காரணம் கிடைச்சி போச்சு. என்ன பெரிய காரணம்? என்னங்க பள்ளியாச வர்றான் காரணம்? ஒரே எலெக்ஷன் வேலையா போச்சு. என்ன சொல்ற? ஒரே தேர்தல் வேலையா போச்சு. என்னமோ இவன் தான் முட்டு கொடுத்து தாங்குற மாதிரி இவன் தான் போய் என்ன செய்யறது, அப்படியே எல்லாத்தையும் அப்படியே நிறுத்தி நிதானமா இவர் இல்லாட்டி எல்லா இயக்கமும் நின்று போற மாதிரி நினைச்சுக்கிறார். இவனை ஒருத்தனும் எவன் என்ன செய்யறது இல்ல, ஏன் வந்தேன்னு கேட்கறது இல்லை, ஏன் வரலன்னு கேட்கறது இல்லை. இவனா சொல்லிக்கிற வேண்டியது என்னன்னு சொல்லி, எனக்கு ஒரே எலெக்ஷன் தேர்தல் வேலையா போச்சு. சரி, அதுவும் ஒரு வழியா என்ன ஆயிடுச்சு, காலு காலுன்னு கத்தி எவன் ஜெயிக்கிறானோ எவன் தோக்குறானோ என்ன செஞ்சுட்டான், ஒரு வழியா முடிச்சுட்டான். அப்ப நேத்து முடிஞ்சிருச்சுல, நீங்க வந்திருக்கணும்ல தொழுகைக்கு. அப்ப இன்னைக்கு என்ன செய்யல, அந்த தொழுகைக்கு வரல. இப்ப என்ன சொல்லுவான், புதுசா ஒரு காரணத்தை தேடுவான். என்ன செய்வான், புதுசா ஒரு காரணத்தை தேடுவான். அருமையானவர்களே, இந்த மக்கள் சக்தி ஆளுகின்ற கூட்டணி ஆளுகின்ற இந்த விஷயத்தை பத்தி மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்தா, முக்கியமா அரசியல், ஜனநாயகம், மக்களை ஆளுகின்ற அதிகாரம், இதை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்துல பெரிய அரசியல்வாதி கிடையாது. ஆனா அவர்கள் இந்த உலகத்திற்கே அரசியலை எங்கிருந்து வழிகாட்டினார்கள் என்று சொன்னால், மஸ்ஜிது நபவி, பள்ளிவாசல்ல இருந்தா என்ன செஞ்சாங்க, வழிகாட்டினாங்க. முழு உலகத்திற்கு வழிகாட்டினாங்க. அப்ப மனிதர்களிடத்திலே தீண்டாமை, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற ஆகாத குணம், எனக்கு பக்கத்துல நீ நிக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவையில்லாத குணங்களை எல்லாம் களைந்து மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்துரையாட வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், சிரித்த முகத்தோடு பேச வேண்டும், உங்களுடைய சிந்தனைகளில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெறுத்து வாழக்கூடாது என்பதையெல்லாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பள்ளிவாசல்ல வச்சுதான் என்ன செஞ்சாங்க, போதிச்சாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சுற்றி அமர்ந்து இருக்கிறார்கள். ஒரு கிராமத்துல இருந்து ஒரு புதுசா ஒரு ஆள் வர்றார். கிராமத்துல இருந்து புதுசா ஒரு ஆள் வர்றார். வந்தவர் அவருக்கு என்ன அவசரமோ தெரியல. அப்ப இன்றைக்கு இருக்கிற மாதிரி பள்ளிவாசல்கள் இத்தனை பளிங்கு கற்கள் போட்டு மின்விசிறிகள் எல்லாம் போட்டெல்லாம் இருந்ததில்லை. ரசூலுல்லா காலத்துல ஒரு சரியான மின்சாரமே இல்லை, லைட்டே இல்லை. அப்படித்தான் அவங்களுடைய பள்ளிவாசல் இருந்தது. சுற்றிலும் சாக்கு பைகள் கட்டப்பட்டு மேலே ஈச்ச மரத்தினுடைய அந்த கீத்துக்கள் போடப்பட்டு கீழே வெறும் கற்களும் சகதிகளுமான தரையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை, அவருடைய பள்ளிவாசலுடைய நிலை இப்படித்தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பள்ளியும் ஒன்னா தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில இருப்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருப்பார்கள். அவர்களுடைய வீடு பெரிய மாட மாளிகை எல்லாம் கிடையாது, ஒரு சாக்கு தான். அந்த சாக்குக்கு அந்த பக்கம் வீடு, சாக்குக்கு இந்த பக்கம் பள்ளிவாசல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருப்பார்கள், பள்ளிவாசலிலே கால்கள் தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்ஜிதாக்கு போகும்போது கால்களை தட்டுவார்கள், கால்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுருக்கி கொள்வார்கள். இப்படித்தான் அவங்களுடைய பள்ளிவாசலும் வீடும் இருந்தது. அப்ப அப்படியான வெங்காய சாக்கு கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்ல ஈச்சங்கீத்துகளால் வேலையப்பட்ட அந்த பள்ளிவாசல்ல வெகு தூரத்திலிருந்து வந்த ஒருத்தர், அவருக்கு வந்து அவசரம். அவர் என்ன செஞ்சிட்டாரு, பள்ளிவாசலுடைய ஒரு மூலையில் போய் என்ன செய்யறாரு, சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம். நம்மள சில பேரு பள்ளிவாசல்ல கத்துறதுக்குன்னே வருவான்.
ஆய் ஊயின்னு கத்துறதுக்குன்னே வருவான். ஆனால் அவனால 10 பைசா விளையாதுல பிரயோஜனம் இருக்காது. வந்து என்ன செய்வான், ஆய் ஊயின்னு கத்துவான், பிள்ளைகளை திட்டுவான், அங்க போதற இங்க வராதரான்னு திட்டுவான். இவனால பிள்ளைய வர்றது கெட்டு போவாமே தவிர இவனால பள்ளியாசலுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி கத்துறதுக்குன்னே பள்ளியாசலுக்கு சில பேர் வருவான். என்ன செய்வான், பள்ளியாசல கத்துறதுக்குன்னே சில பேர் வருவான். அது மாதிரி ரசூல்லா காலத்துல அந்த வெளியில இருந்து வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, பள்ளிவாசல்ல ஒரு மூலையில போய் சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் இது பள்ளிவாசல்லையா வந்து நீ சிறுநீர் கழிக்கிறா அப்படின்னு சொல்லி அவரை அடிக்கிறதுக்கு ஓடுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவரை எதுவும் தடுக்காதீங்க, அவரை தடுக்காதீங்க. அவசரமா சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நம்ம சத்தம் போட்டா என்ன செஞ்சிருவோம், அவன் பயத்துல சிறுநீர் கழிக்கிறத நிப்பாட்டிடுவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை தடுக்காதீங்க, முதல்ல அவரை முழுசா போக விடுங்க. பள்ளிவாசல்ல மூலையில என்ன செய்யறாரு, அவர் சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை முழுசா போக விடுங்கன்னாங்க. அவர் முழுசா சிறுநீர் கழிச்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுவுமே செய்யாதீங்க. அவர் எங்கன அந்த சிறுநீர் கழிச்சாரோ, எந்த இடத்துல அவர் அசுத்தம் செஞ்சாரோ அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருங்கன்னா. இவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் அவரை திட்டல, அவரை கோபிக்கல, கடுமையான வார்த்தைகள் பேசல, எதுவுமே சொல்லல. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, வெட்கப்பட்டு கூனி குறுகி, நாம செஞ்ச வேதனை வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம், வழிபாட்டு தலத்தை வந்து அசிங்கப்படுத்தி இருக்கோம். ஆனால் அவர்களுடைய தலைவர் வழிகாட்டி ஒரு வார்த்தை பேசல, என்னை வந்து திட்டல ஏசல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, வெட்கப்பட்டு வந்து சபையில உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பேசினதை பூரா கேட்டுக்கிட்டு இருந்தார். ரசூலுல்லாஹ் பேசினதை பூரா கேட்டுக்கிட்டு இருந்தார். கேட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பக்கத்துல கூப்பிட்டு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப நேரம் அவரை பக்கத்துல உட்கார வச்சு பேசினாங்க. அவர் போகும்போது என்ன செஞ்சாங்க, சில அன்பளிப்புகள்லாம் கொடுத்து அவரை வழி அனுப்பி வச்சாங்க. எப்படி இருக்க, பள்ளிவாசல அசிங்கப்படுத்தின ஆளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். இவர்களுடைய இந்த நடைமுறை எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னா, அவர் வேகமா தன்னுடைய கிராமத்துக்கு போய் சொன்னாரு, நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி மதினாவுல இருக்கிற முகமது நபி கடுமையானவர்லாம் கிடையாது, நம்முடைய மதங்களை எல்லாம் ஒழிப்பதற்காக வந்தவர் இல்லை, அவர் ஒரு நற்குணத்தின் நாயகராக இருக்கிறார், அருமையான குணம், நல்ல சிந்தனை, இது இப்படி எல்லாம் நடந்துச்சு, என்னை ஒரு வார்த்தை கூட அவர் திட்டல ஏசல, என்னை மரியாதை கொடுத்து என்னை அன்பளிப்பு கொடுத்து அனுப்பி வச்சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன இந்த நிகழ்வுகள், இவர் சொன்ன இந்த வார்த்தைகள் மக்களுடைய மனங்களில் சக்கரமாக சுத்தியது. போனது மத்தியானம், சாயந்தரம் மகரிபு நேரத்துல அவருடைய கிராமத்திலிருந்து 300 நபர்களுக்கு மேற்பட்ட நபர்களை அழைத்து கொண்டு வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, முஹம்மது நபி அவர்களே, இவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள், உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு களிமா சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம காலத்துல நடந்தா என்ன ஆயிருக்கும், அவனை வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு ஆக்கி, அவனை உண்டு இல்லைன்னு வேப்பலை கட்டி அடிச்சு அவன் திரும்ப பள்ளி பக்கமே வராம பண்ணியிருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அழகிய முன்மாதிரி அவர்களுடைய கிராமம் முழுவதையும் இஸ்லாத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இப்படித்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னமல் முஃமினூன இஹ்வா, மார்க்கத்துல எல்லாருமே என்னங்க, அண்ணன் தம்பி சகோதரரா பழகணும்னு தான் மார்க்கத்துல சொல்லப்படுறது. தொழுகையிலே பார்த்துக்கங்களேன், எவ்வளவு மகத்தான கடமை. இந்த தொழுகையில பணக்கார ஏழை என்பதெல்லாம் இல்லை, படித்தவன் படிக்காதவன்ங்கிறதே கிடையாது. அவங்க எல்லாரும் என்ன செய்யணும், கால்களும் சமமாக இருக்க வேண்டும், தோள்களும் ஒட்டி இருக்க வேண்டும். இப்படித்தான் தொழுகை நமக்கு படிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் ஜக்காத், அப்படித்தான் ஹஜ்ஜு, நோன்பு,
அத்தனையுமே மனிதர்களுடைய ஏற்ற தாழ்வுகளை போக்குவதற்காக, நமக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு உணர்வுகளை எல்லாம் நீக்கி சுத்தமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் சமத்துவத்தை நிலைநிறுத்துகிறது. இங்க ஹஜ்ஜில பார்க்கலாம், ஹஜ்ஜில கோடீஸ்வரர்லாம் வருவாங்க, ஏழைகளும் வருவாங்க. எல்லோருமே ஒரே மாதிரியான ஆடைகள், ஒரே மாதிரியான வார்த்தைகள். சொல்ற வார்த்தை என்ன? லப்பைக், யாரெல்லாம் உனக்கு நான் என்ன செஞ்சேன்? கட்டுப்பட்டேன், சரணடைஞ்சேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே வரக்கூடிய கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரே மாதிரியான தைக்கப்படாத 2 ஆடைகள். அதுல எந்த விதமான நாகரிகமோ தன்னுடைய பணக்கார பண்பாட்டை ஸ்டேட்டஸை காமிக்கிற ட்ரெஸ் கோடெல்லாம் இங்க போடக்கூடாது. எல்லாமே சராசரியான 2 தைக்கப்படாத ஆடைகள். இதைதான் என்ன செய்யப்பட்டிருக்கு? மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த மார்க்கம் என்பது நமக்கு சமத்துவத்தை நிலைநிறுத்துகிறது. மரணத்துல கூட என்ன சொல்லுது? ஜனாசாவில் கூட நீங்க என்ன செய்யணும்? ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது. மையத்துன்னு சொன்னா எல்லா மையத்துக்கும் ஒரே துணிதான். பெண்களுக்கு 2 மீட்டர் கூட, ஆண்களுக்கு 2 மீட்டர் கம்மி. இவ்வளவுதானே தவிர இவர் நாட்டை ஆண்ட மன்னர், அதுக்காக அவருக்கு பாலிஸ்டர்ல கஃன் போடணும், ரொம்ப உயர்ந்த ஆடையில கஃன் போடணும் மார்க்கத்துல கிடையாது. சாதாரண ஆடை தான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருடைய ஜனாசாவுக்கு போடுறது சாதாரண ஆடை தான். அப்ப எந்த இடத்துலையுமே மார்க்கத்துல என்ன இல்லை? உயர்வு தாழ்வு என்பது பார்ப்பதற்கு இல்லை. நீங்கள் சஃப்புல நின்றாலும் கால்களும் தோள்களும் சமமாக இருக்க வேண்டும். நோன்பு, வலியவர் மிகப்பெரிய செல்வந்தர், அவர் நோன்பு நோற்று தன்னுடைய வயிற்றிலே பசியை உணர்ந்து தனக்கு கீழே இருக்கிற ஏழைகளுடைய அந்த பசியும் பட்டினியை உணரணும். இதுக்குத்தான் நோன்பு கடமையாகப்படும். எல்லா கடமைகளையும் பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய கடமைகள் எல்லாவற்றிலும் மார்க்கம் சமத்துவத்தை நிலைநிறுத்துகிறது. எனவே நாமும் வாழுகின்ற காலத்தில் சாக்கு போக்கு சொல்லாம, காரணங்கள் தேடாம, கடமைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஃபர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.